நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. அதாவது அந்த குடும்பத்தினுடைய பாசத்தையும் பார்க்கணும் இல்லையா, இவர் மாதிரியே பார்க்க முடியுமா அப்படி என்று பேசுவதற்காக வருகிறார் காரைக்காலிலிருந்து வருகின்ற யோகதர்ஷினி அவர்கள். உங்கள் பலத்த கரகோஷங்களுக்கு மத்தியில் எல்லா தெருக்கூத்து வரைக்கும் நடத்துறோம் நாங்கள். ஹலோ ஹலோ எல்லாத்துக்கும் வச்சு அங்க வரவானே நீ தானே பாசமா. ஆமா ஆமா அப்படி வந்துரு. இல்ல இல்ல இங்க வந்துரு. அதான் வேணாம், இங்க தான் லைட் எரியுது. எதிர நீ பக்கம் போக மாட்டோம். சரி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நல்ல சத்தமா ஒரு கைத்தறல். நல்ல சத்தமா தட்டுங்க. அந்த பையன் வாங்கிட்டு போறான் பாரு, அதை பார்த்து கண்ணு வைக்காத. சுத்தி நிக்கிறான் தம்பி. ஓரமா போடா, எனக்கு வாய் ஊறுது. பானிபூரியாடா? கோபி 65 வாடா. பேசி முடிச்ச பிறகு அது கடைக்காரனை சும்மாவே இறங்கி போய் புடிங்கிட்டு வந்திருப்பா. நாங்க அப்பெல்லாம் புடுங்கிலாம் சாப்பிட மாட்டோம், பச்சை புள்ள திங்கிறது. முடிச்ச பிறகு கடைக்காரர் ஃப்ரீயா தருவார். தெரியுமா நீ பிச்சை எடுக்கிற குரூப்னு? பரவாயில்ல, நல்ல ஒரு அழகான ஒரு ஊரு, அற்புதமான ஒரு மக்கள். அப்படியே அந்த அம்மனை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடிட்டு, நானும் நல்ல குடும்பத்து பொண்ணு இல்லையா, சரிமா அவரே பாட்டு பாடும்போது நாங்க பாட்டு பாடுவோம் இல்லையா. ஆனா ஓகே வண்ணே. மண்ணுக்குள் நீ நல்ல நீரமா, காத்தோ கடலோ நீயமா, வானத்தை போல் நின்ன பாரமா, வந்தே தேடி நானமா, இந்த மனம் முழுதும் நீதானே, வந்த வழி துணையும் நீதானே, தங்க திருவடைய தொழுதோமே, இந்த மனம் முழுத அழுதோமே, சிரி கரி காமி கரி வேறாரு நீதானே காப்பு. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, தலமேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம், நிலையாக நிலைக்க வைக்கும், நினைச்சதெல்லாம் பலிக்க வைக்கும், உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வரந்தா மாரியம்மா, காவல் நீதான் காளியம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. இன்று எல்லாம் வல்ல பத்ரகாளி அம்மனை வணங்கி ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்திட்டு இயலிசை நாடகம் வைத்து வேதங்கள் 4 என படைத்து நிலத்தை 5 ஆக்கி சுவையை 6 ஆக்கி இசையை 7 ஆக்கி 8 தொகை பாடி நவக்கோல் காட்டி நவரசம் பூட்டி 10 பாட்டு பாடி 12 திருமுறைகள் ஏற்றி 14 கீழ்கணக்கு கொடுத்து இன்னா 40 இனிவை 40 40 பாடலும் சமூகத்தை சீர்திருத்தி 64 கலைகள் வளர்த்து 96 சிட்லிங்கள் எடுத்து 133 அதிகாரத்தின் மூலம் உலகத்தை ஆளலாம் என வள்ளுவத்தை கொடுத்து 1039 கொடுப்பாக்களை கொடுத்து 4000 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து 10,000 கவிதைகள் முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக விளையின பாடு என்றேன் முத்தான தமிழ் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். அற்புதமா அற்புதமா. நீ பேசுன அந்த ஸ்பீடு எப்படி தெரியுமா இருந்தது? எப்படின்னா எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபா. ஐயா வாங்க அம்மா வாங்க, ஐயா வாங்க அம்மா வாங்க, எதை எடுத்தாலும் 10 ரூபா வரிசையில வாங்க. ஏன் இல்லம்மா ஸ்பீடு அப்படி இருந்ததுமா? ஏங்க எவ்வளவு எக்ஸ்பிரஸ் மாதிரி. ஆமா, என்ன ஒரு அருமையான ஒரு ஊரு, அற்புதமான ஒரு மக்கள். ஆனா உண்மையிலே உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கவா? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? நல்லது செய்யணும். நல்லது செய்யணும், இல்லன்னா வேற ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? போயிடணும். வாயில வசம் போச்சு தேக்க. அதாவது சொர்க்கத்துக்கு செய்யணும்னு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது 4 நல்ல காரியம்லாம் செஞ்சாக்கா சொர்க்கத்துக்கு போகலாம். நீங்க ரெண்டாவதா சொன்னதை செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போகலாம். ஆனா அப்படிலாம் செஞ்சுதான் சொர்க்கத்துக்கு போய் அங்க நல்லபடியா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம குறும்பலாப்பேரியில நம்ம மக்களோட ஒரு நாள் இருந்தாலே போதும், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு சொன்னாக்கா பக்கத்திலேயே பாருங்க குற்றால அருவி. அந்த குற்றால அருவி மாதிரியே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அப்படியே கலகலன்னு சிரிக்கக்கூடிய பெண்கள், அப்படியே குளுமையான மனம் நிறைந்த ஆண்கள் எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்காங்க. எனக்காக கை தட்டுங்க ஆண்கள், எனக்காக கை தட்டுங்க. ஆமா, நான் நல்லா கை தட்டியா? நான் தட்ட சொன்ன மட்டும் கையை கடன் கொடுத்த மாதிரியே நிக்க விட. 10,000 ரூபாய் கடனா கேட்டேன். நீ வேணா தட்ட சொல்லு பாப்போம். பெண்கள்னா நல்லா சத்தமா கை தட்டுங்கக்கா, நல்லா தட்டுங்கக்கா. 5 10 குறும்பலா பேர் பெண்கள்னாலே தண்ணி கெத்துங்க. ஏங்க நானும் வச்சிருப்பேன். என்ன சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, எங்க பசங்களை யாரும் மிஞ்ச முடியாது. தட்டியா? அதெல்லாம் கிடையாது. தென் மாவட்டம்னு சொன்னாலே வீரம் தாங்க. மீன்னா முள்ள இருக்கும், குறும்பலா பேரி பெண்கள்னாலே தனி தில் இருக்கும். நல்லா தட்டுக்கா. காப்பியில போடாத சுகரம் எங்க பசங்களை பார்க்காத
எப்பா சே என்ன சவுண்டு. உண்மையிலேயே மக்கள் என்ன எப்படியாப்பட்ட மக்கள் தெரியுமாங்க? சொத்து பத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வெத்தா வாழ்றது வாழ்க்கை கிடையாதுங்க. சொந்த பந்தமா குடி கெத்தா வாழ்றது தாங்க வாழ்க்கை. வரவுகளோடு வாழ்வதல்ல வாழ்க்கை, உறவுகளோடு வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு அழகா உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கக்கூடிய கூட்டம். உனக்கு ஒரு 5 பேர் செட்டாய் சேர்ந்துட்டாங்க பாரு. அந்த தங்கச்சி தட்டிவிட்டு ஏன் தட்ட மாட்டாங்களா? அது நான் எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். ஏது அது மட்டும் வேண்டாம், காமெடி பண்ணு. இங்க பாரு இருங்க அக்கா, நான் அழகா இல்லையாக்கா? அழகா இருக்கேன்லக்கா? அங்க பாருங்க. எங்க கேளு கேளு. சரி, என்னை பார்க்கும் போது அழகா மனசாட்சி கூசுது தான், இருந்தாலும் சொல்றேன் ஒரு அனுஷ்கா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிற அக்காலாம் கை தட்டுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அவ்வளவுதானே அவ்வளவுதானே. இப்ப பாரு நான் கேட்கறேன் எங்க பங்காளிகள்ட்ட, நல்லா இருக்கீங்களா, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்களா ஆண்கள்லாம்? ஏன் அனுஷ்காவா? அனுஷ்கா மாதிரி இல்ல, நல்ல பொங்குன குஸ்கா மாதிரி இருக்கவங்க ஆண்கள்லாம் கை தட்டுங்க. தூக்கு மாட்டி தொங்கு இருங்களா? ஏந்தாடி பாரு உன்னை பொங்குன குஸ்கான்னா இவர் வந்து போட்டோ எடுக்கிறார். பொட்டட்ட ரோல் திங்கிற ரெட்ட ஜடை அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி கை தட்டணும். ஓகே, புடுங்கிட்டு போயிருவேன் அப்புறம். போனா போயிட்டு போகுது. அக்கா ரொம்ப டேமேஜ் பண்றாங்க அக்கா. உங்களை நம்பி தான் காரைக்கால்லேருந்து வந்திருக்கேன்க்கா. ட்ரெயின் டிக்கெட் கூட காசு தர மாட்டேன்ட்டா இருக்கா. என்னை பார்க்கும் போது நல்லா அழகா சிரிச்ச முகமா சிக்குன்னு ஸ்ரேயா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறவங்களாம் கை தட்டுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். இங்க பாரு அழகு 12 பேர் தட்டிருக்காங்க. இப்ப பாரு எங்க பங்காளியில ஏன் சிறையாவாணி நம்ம ஊர் ஆயா மாதிரி இருக்கவங்க கை தட்டுற பங்காளி. அங்க ஒரு மரம் இருக்கு பாரு, அங்க போய் தொங்கு. நான் ஏன் தொங்குறேன்? உங்க ஊர்ல ஆயா மட்டும் அழகா இருக்குமே. பாருங்க அக்கா, விசிலெல்லாம் வேற வருது. அக்கா கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு தரங்க ப்ளீஸ்க்கா. பேமெண்ட் கொடுக்க மாட்டாருக்கா. என்னை பார்க்கும்போது அழகா ஒரு குடும்பம் பாங்க, நம்ம பாக்கியலட்சுமியில் ஒரு பாக்கியா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறோம். கை தட்டுங்களேன். எம்பிட்டு பேர் தட்டுறாங்க பாருங்க. பாக்கியா இதே மாதிரி புடவை கட்டியிருக்கும் போலமா. இப்ப பாரு என்ன பாக்கியா மாதிரி இல்ல, பரவ முனிய மாமா இருக்கவளா கை தட்டு ஆட்கள்லாம். அதுல பாக்கியலட்சுமி சீரியல் இருக்குல்ல, பாக்கியலட்சுமி சீரியலை பார்த்தியா? அதுல எழில்னு ஒருத்தர் இருக்கான்ல, எழில். அந்த எழில ஒரு கேரக்டர் அவன் போய் கேட்டிருக்கான் டைரக்டர்ட்ட, எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, எங்க அண்ணனுக்கு 2 பொண்டாட்டி மாதிரி காட்டுறீங்க, எனக்கு 2ஆன்னு. அப்பதான் டைரக்டர் சொன்னாராம், கதையில் அங்க தப்பா ட்விஸ்ட், உன் பொண்டாட்டிக்கு 2 புருஷன் ஒரே மாதிரி போல கதை இது பண்ணுவான். ஆனா உண்மையிலேயே அந்த மானகட்ட சீரியலை பார்க்க நீ ஒரு ஆள் இருங்களேன். இங்க சுத்தி நிக்கிற ஆண்கள் தானே விசில் அடிச்சு கை தட்டினது. யாரெல்லாம் நான் வந்துட்டு பொங்குன குஸ்கா ஆயா பறவை முன்னியம்மான்னு சொன்னப்ப கை தட்டினீங்களோ, சத்தியமா சொல்றேன் உனக்குலாம் கல்யாணம்னு நடக்கும்ல, என்னை விட முக்கியமான ஃபிகர் தான் உனக்குலாம் பொண்டாட்டியே கிடைக்கும். சபிச்சு விட்டு போறேன்டியே. சரி தம்பி வருத்தப்படாத, இதை விட மொக்க இந்தியாவிலே கிடையாது, சத்தியமா தமிழ்நாட்டில் கிடையாது. இதை கல்யாணம் பண்றது நீ முரட்டு சிக்கலாவே இருக்கலாம்டா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மக்கள். ஆனா உண்மையிலேங்க ரொம்ப அழகா அங்கேருந்து வந்ததுலேருந்து அவ்வளோ தூரம் அவரும் பேசினார். என்னமோ உங்களை எதோ 4 வார்த்தையில என்னமோ சொல்லி இருந்தேன், எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அப்படியெல்லாம் வந்துட்டு அவரை மாதிரி எல்லாம் எங்களுக்கு வர்ணிக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வார்த்தையில நான் நடுவரை இப்ப வர்ணிப்பேன். கரெக்டா இருந்தா நீங்க எல்லாருமே கை தட்டணும். சரியா? பாப்போம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இதுக்கு மேல நிமிர முடியாது, ஆபரேஷன் பண்ணிருக்கு. பார்ப்பதற்கு பொன்வண்டாய் நான் நீங்க தான் எம்ஜிஆர் கலர். ஆமா, தக்க தக்க மின்றீங்க லைட் வெளிச்சத்துக்கு. பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணிக்கு பூச்செண்டா, எதிரணிக்கு அணுகுண்டாய், மொத்தத்தில் கருவண்டாய் வந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே. கருவண்டா? எஸ். ஹலோ. வாட்? இந்த மாதிரிலாம் பேசாத. ஏன்? அப்ப நானும் உன்னை பத்தி கவிதை சொல்லுவேன். சொல்லுங்க. வீட்டில் இருப்பது அகல் விளக்கு, கோயில் இருப்பது சர விளக்கு, சரி, கடற்கரை இருப்பது கலங்கரை விளக்கு, சரி, இன்னைக்காவது நீ பல்ல விளக்கு. நான் பல்லு விளக்கலான்னு பாத்தீங்களா? ஏங்க குறும்பலா பேரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். காலையில எவ்வளவு அழகா ஏசி ரூம் போட்டு கொடுத்து, குற்றாலத்துக்கு போறதுக்கு காரெல்லாம் அனுப்பி விட்டு, அழகா சாப்பாடு வாங்கி கொடுத்து 3 வேளைக்கும் இங்க வரத்துக்கும் அழகா ஒரு ஏசி கார்லாம் நம்ம உறவுகள் அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னா அவங்க என்ன காசு பெருசு நாங்க நினைச்சாங்க. சும்மா அங்கேயிருந்து வந்து அவர் தான் வந்துட்டு அம்புட்டோனா காசுதான் காசுதாங்கிறாருன்னா நல்லா உத்து பாருங்க. 13 அமாவாசையை ஒன்னா கரைச்சு தெளிச்ச மாதிரி ஒரு கலரை வச்சுக்கிட்டு. 13 அமாவாசையா? மாசமே 12 தானாக்கா? பேச்சு இங்க பாரு, 13 அமாவாசைன்னு சொல்லாத. என் கருப்பு உன் தலைக்கு மேல இருக்கு, உன் வெள்ளை என் காலுக்கு கீழே இருக்கு. என்ன பங்காளி? கருப்பு தாமா உண்மையான அழகு. என்ன பங்காளி? என்ன பங்காளி? அவங்களாம் கை தட்டிட்டாக்கா நீங்க சொல்றதெல்லாம் சரி நான் ஒத்துக்கணுமா? நீங்க படிச்சிருக்கீங்கல்ல,
ஆமா. என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ எம்பில் பிஹெச்டி டாக்டரேட் வரைக்கும் படிச்சிருக்கேன். எத்தனை வருஷமா நடுவரா இருக்கீங்க? நான் 15 வருஷமா நடுவரா. எத்தனை வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க? 25 வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன். சரி, இவ்வளவு அறிவு உங்களுக்கு இருக்குன்னு நான் ஒத்துக்கணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு கேள்விக்கு நான் பதில் கேள்வி கேட்கிறேன். அதுக்கு மட்டும் நீங்க இப்ப பதில் சொல்லிருங்க. இப்படியே இருங்க, அப்படியே போயிடுறேன். அப்படியா? ஆமா. சரி கேளு பாப்போம். கேட்கலாமாக்கா? இங்க இருந்து வானம் தூரமா இல்ல தென்காசி பஸ் ஸ்டாண்ட் தூரமா? ஏமா உலகத்துக்கே தெரியும் வானம் தான் தூரம். வானம் தான் தூரம். ஆமா. இந்த அண்ணாந்து பாக்குற வானம் தெரியுது, தென்காசி பஸ் ஸ்டாண்ட் தெரியல. ஏறு வானம் தெரியுது, தென்காசி பஸ் ஸ்டாண்ட் தெரியல. இப்ப எங்க தம்பி இருக்காங்க இந்த என்ன இப்ப தங்கராஜனா எங்க தம்பி இந்த அண்ணன்லாம் இருக்காங்க. சரி. ஒரு பைக்கோ காரோ எடுத்துக்கிட்டு ஒரு 20 நிமிஷத்துல அரை மணி நேரத்துல தென்காசி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நாங்க வந்துடுறோம். நீ வானத்துக்கு போயிட்டு வா. போ கிளம்பு கிளம்பு கிளம்பு, காத்து வந்து கிளம்பு. அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணா. நல்ல ஒரு அழகா ஒரு உன்னை அனுப்புறதுக்கு எவ்வளவு பேர் கை தட்டுறாங்க பாரு. ஏங்க இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துறது, இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அழைச்சிருக்கதே யாருங்க? சென்னை வாழ் குறும்பலாப்பேரி நண்பர்கள். சென்னை வாழ் குறும்பலாப்பேரி மக்கள். சென்னையில வாழ்ந்தா கூட தான் ஊர் மக்களையும் தான் ஊர் பாசத்தையும் மனசுல வச்சுக்கிறனால தான் இவ்வளவு அழகா ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இத்தனை மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க பாசம் பெருசுன்னு தான் நினைக்கிறாங்க. சும்மா அவர் தான் வந்து பேசுறாரு. நீங்களும் உங்கள்கிட்ட உங்களை வாழ்த்தி ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லட்டேன். சொல்லு பாப்பா. கோடியில் புரளும் நடுவர் அவர்களே. கோடியிலையா? எந்த தெருக்கோடியில புரண்டா? கோபம் வருது இல்ல? அதுவே இப்படி மாத்தி அன்பான நடுவர் அவர்களே, பாசமான நடுவர் அவர்களே, எங்க 2 பேருக்கும் அண்ணன் மாதிரி நீங்க. அண்ணன் தான். அதான் நாட்டுக்கு நல்லது. இப்படியெல்லாம் சொன்னாதான் உங்க முகத்துல கூட சிரிப்பு வரும். பணம் பணம் பணம்னு சொன்னாக்கா எப்ப பார்த்தாலும் பயம் தான் வரும். ஏங்க இவங்களாம் எப்படியாப்பட்ட மக்கள் தெரியுமாங்க? அழகா கர்ம வீர காமராஜரை பத்தி நீங்க சொன்னீங்க. அவரே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? 4 காசு இருந்தா தான் 4 பேர் என்ன மதிப்பானா, அப்படிப்பட்ட மானங்கட்ட மரியாதை எனக்கு தேவையில்லடா. உன் புள்ள ஊனமா பிறந்துருச்சுன்னா சொத்து சேர்த்து வை. உன் புள்ள ஊனமா பிறந்துருச்சுன்னா சொத்து சேர்த்து வை. ஒரு நாளும் சொத்து சேர்த்து வச்சு உன் புள்ளைய ஊனமா ஆக்கிறாதேன்னு சொல்லி இருக்காரு. சொத்து பத்து இன்னைக்கு யாருக்கு வேணும்னு கேக்குறேன். இல்ல நான் தான் கேக்குறேன். இதே மேடையில மிஸ்டர் குழந்தையாவுக்கு மெசேஜா வைங்க, இங்க பொண்டாட்டிட்ட போட்டு கொடுத்துட்டு போயிருவேன். மிஸ்டர் பூதத்தான், காசு தானே பெருசு, காசு தானே எல்லாமே, உறவுகள் தேவையில்லை. இந்த இடத்துல இப்ப ஒரு 1 லட்சம் ரூபாய் நடுவர்ல இருந்து வாங்கி வைக்கிறேன். அது கூட நீ வைக்க மாட்டேன். என்கிட்ட இருந்தா நான் வைக்க போறேன். எங்களுக்கே நீங்க தான் கொடுக்கணும். அந்த 1 லட்சம் ரூபாவை பூதத்தான் சாரை பார்த்து அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேங்க. காசு தான் பெருசுன்னு கூப்பிடுமா? கூப்பிடுமாயா? கூப்பிடுமா? இவ்வளவு ஏங்க டவுட்டா பார்க்காத. உன்னை பார்த்தா சவுட்டா இருக்கு. இவ்வளவு ஏங்க நடுவரோட காரை வித்து இந்த இடத்துல 10 லட்சம் ரூபாய் வைக்கிறேங்க. கார ஏன் காரை வித்தா? இல்ல இல்ல நடுவரோட காரை வித்து இந்த இடத்துல 10 லட்சம் ரூபாய் வைக்கிறேங்க. அவருக்கு காசு தானங்க பெருசு. அவரோட புள்ளையும் பொண்டாட்டி என்கிட்ட அனுப்ப சொல்லுங்க. காசு எடுத்துக்கிட்டு. ஓ 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு 2 பொண்ணையும் அனுப்பி விடுற சொல்றியா? ஆமா. அவருக்கு 2 பொண்ணுமா? இருந்துட்டு போதும், அனுப்ப சொல்லுங்க. எப்படி தருவாரு? ஏன் காசு தானே பெருசு. காசை வச்சு குடும்பம் நடத்துறீங்க. என்னத்துக்கு ஒரு பொண்ணு குடும்பம் நடத்துறீங்க? அதெல்லாம் யாரும் 10 ரூபா வாங்கிட்டு கூட பிள்ளை எல்லாம் தர மாட்டாங்க. ஏங்க நீ புள்ள பிடிக்கிற கோஷ்டியா? மரளை செல்வங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வரங்க. ஏன் புள்ள என்னை திட்டுறான், ஏன் புள்ள என்னை மதிக்க மாட்டான், ஏன் புள்ள என்னை வந்துட்டு சாவுன்னு சொல்றீங்களே. குழந்தை வந்து துன்பம் நீங்க சொல்றீங்க. ஆனா பாருங்க, அடுக்கி வச்ச வீடு அப்படியே இருக்கு. அதை களைச்சு போட ஒரு மரளை செல்வம் இல்லையே ஏங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அங்கேயிருந்து வந்து பொண்டாட்டி குணப்படுத்துறல்ல மிஸ்டர். ஹலோ லிசன் டு மீ. பொண்டாட்டி குணப்படுத்துறல்ல, பொண்டாட்டி மதிக்க மாட்டாங்கல்ல, பொண்டாட்டி தூக்கி போட்டு வயிற்றுலயே மிதிக்கிறாங்கல்ல. ஏன் அந்த பொண்டாட்டி வாங்க டைவர்ஸ் வாங்கி தரேன். இல்லப்பா அது கீழே கூட இருக்கலாம். என்னப்பா பிரச்சனை உனக்கு? நான் என்ன சொல்றேன், விடு அதை. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு அந்த அம்மா வாங்கி தரவா? வாங்கி தந்துருவா கண்டிப்பா. எப்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கியா? இல்ல முடிச்சுட்டு நீங்க என்ன வீட்டுக்கு போறீங்கன்னா தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல பாய் விரிச்சு போட்டு படுக்க போறீங்களான்னு கேக்குறேன். உறவுகள் தேவையில்லைன்னா நீங்களும் ஒரு அம்மா வயித்துல தானே பிறந்தீங்க. நீங்க வயித்துல இருக்கப்ப உங்க அம்மா ஒரு அரை பப்பாளி பழத்தை தின்னு இருந்தா எல்லாம் விடுமா? அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டாருமா. கோயில்ல போய் நீங்க 50 ரூபா கொடுங்க, கையில 90 கொடுப்பாங்க. 100 ரூபா கொடுங்க, மாலை கொடுப்பாங்க. 50,000 கொடுங்க, சாமியே கொடுப்பாங்க. ஏங்க ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? 500 நோட்டு பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க, 1000 நோட்டு பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க நான் சொல்லுவோம். ஏன் புள்ள பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க, ஏன் புருஷன் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க, ஏன் அம்மா அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. அதானங்க உறவு. வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா
பிறந்தா கூட பாருங்க அந்த பிள்ளைக்கு மூத்த பிள்ளைக்கு 200 ரூபா நோட்டு, ரெண்டாவது பிள்ளைக்கு 100 ரூபா நோட்டு நான் பேர் வைக்கிறீங்க. என் தாத்தா பேரை வைக்கணுண்டி, என் ஆத்தா பேரை வைக்கணுண்டி, என் கொள்ளு தாத்தா பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட உறவுகள் தான் பேசுதுன்னு சொன்னாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் உறவுகள் வேணாம், காசு தான் வேணும், காசு தான் வேணும்னு அவர் தான் சொல்லிட்டு போனானா, காசு தான் வேணும், நிறைய காசு சம்பாதிக்கிறீங்கல்லங்க, அப்புறம் என்னதுங்க கல்யாணம் பண்ணும்போது மட்டும் இருக்கிற காசு பார்த்தாது இன்னும் வரதட்சணை வேற நீங்க என்னத்துக்கு வாங்குறீங்க? வரதட்சணைங்கிறது தப்பான வார்த்தைமா, ஏன் அப்படி சொல்லாத. அப்புறம் வரதட்சணை வார்த்தையே தப்பு, வேற என்ன சொல்லுங்க? அதுக்கு பேரு திருமண நிவாரண நிதி. புரியல. இப்ப நான் சொன்னா இப்ப எல்லாருக்கும் புரியும் பாரு. என்னது? இப்ப வெள்ள நிவாரண நிதின்னு ஒண்ணு வருது. சரி. சுனாமி நிவாரண நிதின்னு கொடுத்தாங்க, வறட்சி நிவாரண நிதின்னு கொடுத்தாங்க. அவ்வளவு ஏன் கொரோனா வந்தப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எல்லா கவர்மெண்ட்டும் 4000 ரூபாய் பணம் கொடுத்தது. ஒரு கஷ்டம் 2 நாள் கஷ்டத்துக்கே அந்த கவர்மெண்ட் பணம் கொடுக்குதுன்னா உன்னைய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க, அது எம்மா பெரிய கஷ்டம். அது ஒரு நிவாரண நிதி. அண்ணன் அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணே. ஏங்க கல்யாணம் பண்ணி 3 முடிச்சு போட்டு நீங்க தானே கூட்டு வரீங்க? யாருமா 3 முடிச்சு போட்டா? நம்ம எல்லாம் கொண்டு போறோம், யார் புடுங்கினா யார் கட்டுறான்னே தெரியல. நான்லாம் ஒன்று தான் போட்டேன், பின்னால் இருக்கிறத புடுங்கினது யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனா இருக்கேன். யாரோ கட்டின தாலியா? ஆமாங்க. எங்க அண்ணிலாம் சமைச்சு போடாமலாம் இவ்வளவு பெரிய தொப்பை வந்துச்சு உங்களுக்கு. இதை மட்டும் தப்பா பேசாது. பெண்கள் மாசமா இருப்பாங்க, ஆண்கள் வருஷமா இருப்பாங்க. 10 மாதம் சுமக்கிறேன், 10 மாதம் சுமக்கிறேன் சொல்றீங்கல்ல, 15 வருஷமா சுமக்கிறேன். என்னைக்கா சொல்லியிருக்கமா நாங்க? என்னைக்கா சொல்லியிருக்கமா? இந்த தொப்பையில எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? குப்புற விழுந்தா மூக்கு இடிக்காது. என் புள்ள இப்படி ஏறி இப்படி சறுக்கும், ஏத்தலக்கா இறக்கலக்கா. அண்ணே அவர் தான் சொல்றாரு, நீங்களும் அப்படிலாம் பெண்களை குறை சொல்லாதீங்க. அழகா பாருங்க பத்திரகாளி அம்மன் இருக்கு, அழகா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பெண்களும் தெய்வமும் ஒண்ணுன்னு தாங்க சொல்லுவாங்க. பெண்களும் தெய்வமும் ஒண்ணு. அப்புறம் ஏன் பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குது? நல்லா நல்லா பக்கலே ஏன் பேய் பிடிக்கும்? ரோஸ் கலர் சட்டை என்னங்கிற அந்த பேய்க்கு கூட உங்க முகர கட்டையெல்லாம் கண்டா பிடிக்கல. அப்படி இல்லவா, ஏன்னா பேய் கூட உங்க முகர கட்டையை கண்டா பிடிக்கல. பேய்க்கு எங்களை தான் பிடிச்சிருக்கு, சாமிக்கு எங்களை தான் பிடிச்சிருக்கு. ஆமா அப்படி இல்லை, ஏன்னா எனத்தோட சேருது. சரி நாங்க தான் பேய்ங்கிறீங்க, நீங்க ஆம்பளைங்க தானே, உங்களால என்ன ஆகுது, என்ன பிரயோஜனம் உங்களால? இந்த மேடையை போட்டது ஆண்கள், சரி. இந்த மைக் கட்டுனது ஆண்கள், சரி. இந்த இந்த திருவிழாவுக்கான எல்லா அமைப்புகளையும் செய்தது ஆண்கள். உண்மையாவே சொல்றேன், இதை கஷ்டப்பட்டு இந்த விழாவை நடத்துவது ஆண்கள், ஆண்கள், ஆண்கள். மேடையை போட்டது ஆம்பளை, இந்த லைட்லாம் கட்டினது ஆம்பளை, அந்த மேல அந்த சீரியல் செட்லாம் போட்டது ஆம்பளை, இந்த மைக்கை கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த கீபோர்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை, செல்போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை, ஆம்பளையை கண்டுபிடிச்சது பெண்கள், தாய்மார்கள். நாங்க பெக்காம வந்து பிறந்துட்டீல ஆமை குட்டி சைஸுக்கு ஆம்பளை ஆம்பளை ஆம்பளை. அப்படி சொல்லாதம்மா, அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை. அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இருங்க, ராங் கால்குலேஷன். இன்னைக்கெல்லாம் ஆண்கள் தேவை கிடையாது, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. என்ன ஊசி மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம், டெஸ்ட் டியூப் பேபி. உண்மையா? ஊசி மேலும் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். உங்க அப்பா பேர் என்னென்ன ஊசி நான் சொல்வீங்க? பெரியப்பா பேர் பெரிய ஊசி, சித்தப்பா பேர் சின்ன ஊசி. இல்ல இப்படி சொல்ல முடியாதுமா. ஏன் குறும்பலா பேரி வந்தோடனே உனக்கு மூளை இப்படி கிளக்கலையா வேலை செய்து பொங்கி வெளியில வந்துற போது நீ பேசுறோன்னு அப்படி வேலை செய்துவா? ஏ அம்மா, நீங்க எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் ஆண்கள் சொன்னாலும் சரிண்ணே, 6 அறிவுல மட்டும் கிடையாதுங்க, 5 அறிவுல கூட எங்க பெண்கள் நாங்க சிறப்பா இருப்போம். எப்படி? போன வருஷம் ஆவடியில 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி குடி போனீங்கல்லங்க, யாராவது இது கேட்டாங்களாங்க? 2.5 கோடிக்கா வீடு கட்டி குடி போனீங்களங்க. நல்லா கவனிச்சு பாருங்கக்கா, ஒரு வீடு கட்டி குடி போனோம் அப்படின்னா கூட அந்த முதல் நாள் கிரகப்பிரவேசம் அன்னைக்கு கூட பாருங்க, பொம்பளை மாடு, நம்ம இனமுள்ள பொம்பளை மாடு, பசு மாடை தான் உள்ள கூட்டு வருவாங்க. எங்கேயாவது காளை மாடு, இந்த மாதிரி எருமை மாடு, அதையா உள்ள கூட்டு வந்தாங்க. 5 அறிவுல கூட பெண்கள் நம்ம தான் சிறப்பா இருக்கோம். இல்ல நான் ஆண்கள சார்பா கேக்குறேன். என்ன இப்பதானங்க சார் நம்ம டிராக்டர்ல மண் அடிக்கிறோம், லாரியில கல்லு கொண்டு வரோம். உண்மையா சொல்றேன், ஒரு காலத்துல காளை மாடு தான் மாட்டு வண்டி, காளை மாடு தான் தண்ணி கொண்டு வரும், கல்லு கொண்டு வரும், மண்ணு கொண்டு வரும். உழைக்கிற மாடு அதுதான். அதை கொண்டு போய் கிரகப்பிரவேசம் அன்னைக்கு ஓரமா கட்டிவிட்டு எங்கேயோ இருக்கிற பசுமாடை கூட்டு வந்து உள்ள போ, உச்சா போ, உள்ள போ, உச்சா போ, கோமியம் போடு, அது ஊட்டையே நாரடிக்கும். என்ன ஆனா எங்கே அந்த உழைச்ச மாட்டுக்கு ஒரு பிட்டு துணி கூட கிடையாது. இந்த மாட்டுக்கு பட்டு துணி வச்சு கொடுக்குறமே, இது நியாயமா? நல்லா தெரிஞ்சுக்கோ, சாதாரண வாசல்ல தான் பசுமாடு வரும், வாடி வாசல்ல எங்க காளை மாடு தான் வரும். வாடி வாசல்ல பசுமாடு விடக்கூடாதா? விடக்கூடாது. ஏன்னா நம்மால் பால் கறந்துருவாங்க.
செண்பகமேன். அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. பாருங்க இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல, எங்க பெண்கள் பக்கம் போய் பாருங்களேன். சந்தனம் மணக்கும், ஜவ்வாது மணக்கும், மல்லிகைப்பூ மணக்கும், பிச்சிப்பூ மணக்கும், புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். அதே ஆண்கள் உங்களை சொல்லல, எங்க ஊர் பக்கம் அப்படி சொன்னாதான் நிம்மதியா ஊருக்கு போக முடியும். சுத்தி நிக்கிறாங்க. ஆண்கள் பக்கம் போய் கைத்தட்ட பாத்தீங்களா? ஓ உன்னை கவரப் பண்றாரு அவரு. ஐ லவ் யூ. அங்கேயே உட்காந்துக்கணும், அங்கேயே படுத்துருவாரு. அவர் வேணாட்டா, அவரே வேணாட்டாரு. நீ சொன்ன அவரே அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் நல்லவருங்க. அவருக்காக ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். அவர் வேணாம், இது எனக்கு வேணாம். அன்னைக்கு ஃபெலோ. ஆனா ஆண்கள் பக்கத்துல போய் பாருங்களேன், சிகரெட் நாரும், பீடி நாரும், கஞ்சா நாரும், அடிச்ச 18-40 சரக்குனாலும் கிட்ட போனாலே எவ்வளவு நாத்தம் முடிச்சவங்களா இருந்தாலும் எங்க பெண்கள் பாருங்க கட்டுன புருஷனாச்சேன்னு வச்சு நாங்க குடும்பம் நடத்துறோம் மட்டும் தாங்க நீங்க குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கு. பெண்கள் நாங்களும் ஒன்னு சொல்லாதம்மா, மேவே குடிகாரன்னு சொல்லாத. குடிச்சா குடிகாரம் தான் சொல்லணும். தப்பான வார்த்தை. ஏன் மது பிரியர், பொம்பளை பொறுக்கின்னு சொல்லாத. பெண் விரும்பி, திருட்டு பயிலோலாம் இருக்காங்க. திருட்டு பையன்னு சொல்லாத. நகை விரும்பி பாசிட்டிவா சொல்ல கத்துக்கமா. ஆமா, மேய்க்கிறது எருமதுல எவ்வளவு பெருமை பத்தி. ஏங்க பெண்கள் நாங்கள் என்ன தெரியுமா ஆசைப்படுறோம்? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வரக்கூடிய புருஷன்லாம் இந்த பாண்டியன் ஸ்டோர்ல கதிர் மாதிரி ஜீவா மாதிரி வரமாட்டாங்கன்னா நாங்களும் எதிர்பார்க்கிறோம். வந்து வாக்கியெல்லாம் பாருங்க, கிறகம் பாக்கியலட்சுமி ஒரு கோபி மாதிரியே வந்து வாக்கிதே. நாங்க என்ன ரசத்துல விச வச்சு கொண்டா விட்டோம். நாங்களும் என்ன நினைக்கிறோம், அந்த பாண்டியன் ஸ்டோர்ல வர தன மாதிரி தான் பொண்டாட்டி வரணும்னு நினைக்கிறோம். எல்லாம் பாரதி கண்ணமா வெண்பா மாதிரியே வந்து தொலைது. அண்ணே என்னைக்குமே எங்க பெண்கள் காசு பெருசா நினைக்க மாட்டாங்க, பாசம். நீங்க சண்டை போட்டுட்டு போனா கூட அந்த புருஷன் சாயங்காலம் வரும்போது அப்படியே ஒரு சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு அந்த புருஷனை பார்க்கும் போதே முகம் அப்படியே மலர்ந்து மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்கும். பாத்தீங்களா? இளையராஜா கொடுத்துருப்பாரு பாருங்க. அடியா தாடி உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவள் மேகமாக யாரோ காரணமா. அடியா தாடி இல்ல மண்ண தொண்ணு ரக்க கட்டி பறக்குது சரிதானா. அடி அம்மாடி தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே, என்ன என்ன செய்ய உத்தேசம். கட்டு தறி கால நானே கண்ணு குட்டியானே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கட்டு போனே நீ சொல் பொன்மானே. அடி அம்மாடி. நல்ல ஒரு
ஆளையா தெரியுற ஆண்களை கூட கண்ணு குட்டியா மாத்தணும் அப்படின்னாக்கா பெண்கள் நாங்க வரணுங்க. அந்த உறவுங்கிறது வேணுங்க. இங்க கூட பாருங்க, இவ்வளவு ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்கல்ல, இவங்களை வச்சே நான் கேக்குறேன், ஆண்கள் மனசு பெருசா இல்ல பெண்கள் மனசு பெருசா? என்னைக்குமே ஆம்பளை மனசு தாமா பெருசு. நோ, பெண்கள் மனசு தான் பெருசு. பெண்கள் கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க, அழகு, அற்புதம். எப்படி மனசு தான் பெருசு. எங்க பாரு, எங்க பங்காளி ஆண்கள் மனசு தான் பெருசு, நல்லா கை தட்டுங்க. அத்தை பயலும் அது கூட தட்டுறாங்க. சரி பரவாயில்ல, போயிட்டு போதுங்க. ஆண்கள் மனசு தாங்க பெருசு, நம்ம விட்டு கொடுத்துருவோம்க்கா. பெண்கள் மனசு ரொம்ப குட்டிங்க. நம்ம மனசுல மிஞ்சி மிஞ்சி போனா யாரக்கா வைக்க போறோம்? ஏன் புருஷன் புள்ள மாமியார் மாமனார் இவ்வளவு தான். நம்ம மனசு ரொம்ப சின்னது, உங்க மனசெல்லாம் பெருசு. உங்க மனசுல யார வச்சிருக்கீங்க? 10ஆவதுல ஒன்னா படிச்சது, 12ஆவதுல ஒன்னா டியூஷனுக்கு வந்தது, தென்காசி மார்க்கெட்ல தேங்காய் வித்தது, திருநெல்வேலியில மாங்காய் வித்தது, 8th வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, கோயில்ல பார்த்தது, குளத்துல பார்த்தது, பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, பொண்டாட்டியோட தங்கச்சி, எல்லாத்தையும் சேர்த்து மனசுக்குள்ள வச்சனால தான் உங்க மனசுல பெருசு. சீக்கிரமே ஹார்ட் அட்டாக் வந்து போட்டுன்னு போயிடுறீங்க நீங்களாம். அப்படி சொல்லாதம்மா, ஏன் அப்படி சொல்லாது. நீங்க எல்லாம் சுயநலவாதிகள். யார் வந்தாலும் வேணான்றீங்க. நாங்கெல்லாம் பொதுநலவாதிகள். யார் வந்தாலும் வரலாம் வரலாம் வா, ஏன்னா என்ன இருக்குவா. ஆண்கள் லவ் பண்ணுவாங்க, பெண்கள் லவ் பண்ணுவாங்க. ஆனா ஒன்று சொல்றேன், லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணி முடியலன்னு வச்சுங்க, பெண்கள் வேற கல்யாணம் பண்ணோன்னு டக்கு நம்பரை மாத்திடுவாங்க. ஏன்? பழைய காதலம் போன் பண்ணிடுவானோன்னு. ஆனா நாங்க நம்பரை மாற்ற மாட்டோம். ஏன் தெரியுமா? பழைய காதலி என்னைக்காவது போன் பண்ண மாட்டானா ஏங்கிற குறுப்பு, எங்க குறுப்பு. அப்ப கூட பொண்டாட்டி இருக்கப்ப பழைய காதலி கேக்குது. ஏங்க இப்படி எல்லாம் ஒரு மனசை நீங்க வச்சிருந்தாலும் தைரியத்துல எங்க பெண்களை மிஞ்ச முடியுமாங்க? பெண்கள்னாலே தைரியசாலிங்க, நல்லா தைரியமா கை தட்டுங்க. எங்க? ஆமா, அங்க பாரு ஒரு அக்கா வட தட்டுற மாதிரியே தட்டுது. இப்ப பாரு, தைரியம்னால ஆண்கள் தாமா. என்ன தைரியம்? சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல? ஆமா. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனீங்கல்ல? எத்தனை பேர் போனீங்க? அது ஒரு 5-10 பேர். நிச்சயம் பண்ண எத்தனை பேர் போனீங்க? அது 50-100. கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போனீங்க? அது 1000-2000 அங்காளி பங்காளி சொந்தம் சொல்லி எல்லாம் வருவான்ல. நல்லா கவனிச்சு பாருங்கக்கா, ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு 5-10 பேரா வராங்களா இல்லையா? நிச்சயம் பண்ணதுக்கு 50-100 பேரா போனீங்க. கல்யாணத்துக்கு 2000-3000 பேரோட சேர்ந்து போனீங்கல்ல? உங்க பொண்டாட்டி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு எத்தனை பேரா வந்தாங்க? தனியா தான் வந்தா. எத்தனை பேரா வந்தாங்க? தனியா தான் வந்தா. எத்தனை பேரா வந்தாங்க? தனியா தான் வந்தா. எங்களை பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு பயந்துகிட்டு பன்னிக்குட்டி மாதிரி கூட்டம் கூட்டமா வந்தது நீங்க கட்டின சிங்கிள் மஞ்ச கைத்த சுமந்து சிங்கிளா தான் வரணும். உங்க வீட்டுக்கு தனியா வந்தது நாங்க பெண்கள், நாங்க தான் தைரியசாலி. போட்டுக்கடி சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? என்ன கேக்குற? அவன் போட்ட கவுண்டர் இருக்கட்டும், தனியா தான் வந்தான். ஆமா, நான் ஒண்ணு அவன் தங்கச்சியை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியா? எது தங்க கூட்டு வர சொல்லு, அது ஃப்ரெண்டு கூட நல்லா இருக்கும், கூட்டு வர சொல்லு. எங்க வீட்டுல ஒரு கிளவி கூட தான் இருக்கு. எங்க ஊர்ல தாத்தா பிரியா தான் இருக்காரு. கிளவிய கூட விட்டு வைக்க மாட்டீங்களா? தாத்தா பிரியா இருக்காரு. குடும்பம், உங்க குடும்பம். அவருக்கு ஒரு ஜோடி சேர்த்த மாதிரி இருக்கும். ஏங்க பொம்பளை பிள்ளைனா எவ்வளவு சிறப்பு தெரியுமா? பெண்பளை பிள்ளைனா ஒரு பொறுப்பு இருங்க. எதை கொடுத்தாலும் எங்க பொம்பளை பிள்ளை பொறுப்பா சேர்த்து வைக்கும். அப்படியா? திருவிழால ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க, சேர்த்து வைக்கும். ஒரு நகை எடுத்து கொடுங்க, சேர்த்து வைக்கும். ஒரு துணிமணி எடுத்து கொடுங்க, சேர்த்து வைக்கும். அப்பா அம்மா காசு கொடுத்தா கூட உண்டியல்ல போட்டு அழகா சேர்த்து வைக்க கூடியது எங்க பொம்பளை பிள்ளைங்க. இந்த பயிர் அதெல்லாம் செய்வாங்களா? சேர்த்து வைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வைக்குது. அப்புறம் கல்யாணம் ஆனோன்னா குடும்பத்தையே பிரிச்சு வைக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்க நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க. பொம்பளை பிள்ளை பெத்த அப்பா அம்மாலாம் இங்க இருந்தீங்கன்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் சொல்றது சரியா இருந்தா கை தட்டுங்க. சரியா? பொம்பளை பிள்ளை பெத்த எந்த அப்பா அம்மாவுமே முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லைங்க. பொம்பளை பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்க்காதுங்க. உண்மைனா கை தட்டுங்க. சூப்பர். ஓகேம்மா, இது ஒத்துக்கிறேம்மா. நான் நன்றி. உண்மையா சொல்றேன், இது இந்த பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன். பெண் பிள்ளைகள் அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துல சேர்க்காது. அவங்க அம்மா அப்பாவை சேர்க்காது. அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகுதுல, அவங்க அம்மா அப்பாவை அனுப்பிடும். போ அண்ணே, அப்படின்லாம் சொல்லக்கூடாதுண்ணே. பெண்களை எவ்வளோத்தாலும் அப்படிலாம் குறை சொல்லாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் ஒரு அழகு இருக்கும். இப்போ நான் அந்த புடவை கட்டியிருக்கேன்ல, அழகா இருக்கேனா? புடவை அழகா இருக்கு. 300 ரூபா மீஷோல எடுத்தேன். பொம்பளை பிள்ளைங்க புடவை கட்டினாலும் அழகா இருக்கும், இந்த மாதிரி கவுன் போட்டாலும் அழகா இருக்கும், பாவாடை தாவணி போட்டாலும் அழகா இருக்கும், சுடிதார் போட்டாலும் அழகா இருக்கும், நீங்க போடுற பேண்ட் ஷர்ட் போட்டாலும் நாங்க அழகா இருப்போம். இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, இந்த புடவை கட்டிட்டு இறங்கி நடந்து போக முடியுமா உங்களால? நானு நான் கேட்டா அப்புறம் நீ மாட்டிக்குவ, பரவாயில்லையா? நான் மட்டும் இல்ல, எங்க ஆண்கள் இனமே ஒரு கோவணம் கட்டிட்டு நடந்து போயிடும். உன்னால முடியுமா? இறகமே. நான் கேட்குறேன், இந்த புடவை வாங்கி கொடுக்குறோம்ல, அதை என்னைக்கா துவைச்சிருக்கீங்களா? பட்டு புடவை கட்ட வேண்டியது, மடிக்க வேண்டியது, பீரோவில் சொருக வேண்டியது, கட்ட வேண்டியது, மடிக்க வேண்டியது, பீரோவில் சொருக வேண்டியது. முந்தா நாள் திறக்கிற எலிசத்தை வாடை அடிக்குதுண்ணே. 3 புடவை கொண்டு போய் பிரிச்சுக்குள்ளே வச்சுருக்காங்க என் பொண்டாட்டி. ஏன்டி அங்கே கொண்டு போய் வச்சுருக்கேன்? வெயிலுக்கு கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கும். இப்போ அவளை பழி வாங்கிறது என் டவுசர் 2 வச்சுட்டு வந்துருக்கேன்.
அண்ணே அப்படியெல்லாம் அந்த புடவை பத்தி தப்பா சொல்லாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க ஒரு புடவை கட்டினா கூட அதுல நாங்க ஒரு காரணம் இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும். இப்ப இது வந்து சாதாரண காட்டன் புடவை. இப்ப இந்த லலிதா பாத்தீங்கன்னா பட்டு புடவை கட்டிருக்காங்க. எங்க நிறைய எங்க அம்மா எல்லாம் பாருங்க பட்டு புடவை கட்டிருக்காங்க. ஒரு பட்டு புடவை நாங்க அதை வந்து வாங்கி ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்னாக்கா அது வேஸ்டா போடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி குப்பையில போட்டுருவோமா? கிடையாதுங்க. அதை கூட பொறுப்பா நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், அழகா சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்க எங்க வீட்டுல இருந்துச்சுனாக்கா 2ஆ கிழிச்சு சுடிதாரா தச்சு கொடுப்போம். உண்மையா இல்லையாக்கா? 4ஆ கிழிச்சு பாவடை தாவணிக்கு தாவணியா கொடுப்போம். 8ஆ கிழிச்சு தலைக்கு ரிப்பனா கூட வச்சு பின்னி விடுவோம். இவ்வளவு அருமை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பட்டு புடவையில இருக்கு. இத்து போன வேட்டி எதுக்கு ஆகும்? இந்த வேட்டியோட பெருமையை சொன்னா ஆண்கள் கூட்டம் அப்படி கை தட்டும். என்ன பெருமை? ஒரு அக்கா தட்டுல நீ சொல்லும்போது எல்லாம் அப்படியே உட்காந்தது. இப்ப பாரு எங்க ஆண்கள் கூட்டம் எப்படி தட்டு. வேட்டி எங்க வேணாலும் விரிச்சு போட்டு படுத்து தூங்கலாம். எது வேட்டி கிழிஞ்சு போயிட்டுன்னு வச்சுக்க, துண்டா கட்டிக்கலாம். அதுவும் கிழிஞ்சு போயிட்டுனா? அதுவும் கிழிஞ்சு போயிட்டா உள்ள கோவணமா கட்டிக்கும். அதுவும் கிழிஞ்சு போயிட்டுனா? பெண்கள் இட்லி அவிக்க ஏது துணி, அதில் தான் 7 இட்லி அவிச்சு வச்சுக்காங்க, தின்னுட்டு போ. ஐயோ வேணாம். அதுவும் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா காது குடையலாம், அதுவும் கிழிஞ்சு மூக்கு குடையலாம். அதுக்கு மேல கிளிய என்ன இருக்கு பக்கி அதுல? அண்ணே நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க, பெண்கள் என்னைக்குமே எங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்குற புருஷன் தான் வேணும் நாங்க நினைக்க மாட்டோங்க. எங்க புருஷன் பாசமா 10 ரூபாய்க்கு ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா கூட போதும், அதுவே எங்களுக்கு போதும் நினைக்கிறது தாங்க எங்க பெண்களுடைய மனசு. ரொம்ப பாசமானவங்க. சும்மா அந்த கதையெல்லாம் விடாத. ஆமா, அந்த மல்லிகைப்பூவை பாருங்க, தலையில வச்சா மட்டும் தான் வாசம் கிடையாது. அந்த புருஷன் அப்படி வாங்கிட்டு வந்தாலே அந்த பாசத்திலேயே அந்த மல்லிகைப்பூ வாசம் வருங்கிறதெல்லாம் நாங்க பாட்டுல கொடுத்துருக்கோமா இல்லையா? பேர் வச்சாலும் பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். அட இப்போதும் எப்போதும் தொட்டு பேசுவோம் இந்த பெண்ணோட சுகவாசம். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். வெப்பத்தில் கோயில் தெப்பத்தில் ஏறலாம் ஏறலாம். கோடை வெப்பத்தில் கோயில் தெப்பத்தில் ஏறலாம் ஏறலாம். மந்தார செடியோரம் கொஞ்சம் மல்லாந்து நெடுநீரம், பந்தக்கால் நட்டு பட்டு பாயிட்டு மெல்லத்தான் நல்லத்தான் கில்லத்தான் அப்பப்பா. அட எப்போதும் 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 தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அதாவது இந்த இசையமைப்பாளருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன். ஏன் சொல்லணும்னா ஒரு 20 வாத்தியம் வேணும்.
இளையராஜா பாட்டை வாசிக்கணும்னா அதை மிக அருமையாக வாசிக்கிற அந்த இசையமைப்பாளருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. உண்மையிலே என்ன இந்த சந்தோஷம்ல இன்னைக்கு காசு கொடுத்தா மட்டும் வருமானு கேட்டா கிடையாதுங்க. உண்மையான பாசம் வேணுங்க. அங்கேயிருந்து வந்து என் பொண்டாட்டி மதிக்க மாட்டா, என் பொண்டாட்டி சாம்பார் போட்டுலதான் இப்படி பிச்சு ஊத்துறா, நான் கையில போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே வந்து பேசுறீங்களே. பொண்டாட்டி மதிக்கல நீங்க என்னைக்காச்சும் பொண்டாட்டியை மதிச்சிருக்கீல? யார பாருங்க அங்கேயிருந்து வந்து என் பொண்டாட்டி மதிக்கல. காலைல எந்திரிச்சு பொண்டாட்டியை பார்த்து பாருங்க, ஏன் இந்தாடி டீ கொண்டு வா, ஏன் இந்தாடி காப்பி கொண்டு வா, ஏன் இந்தாடி செல் எடுத்துட்டு வாங்குறீங்களே. நாங்க மதிக்கலங்கிறீங்களே. எங்க பெண்கள்லாம் எங்க அம்மாலாம் காலைல எந்திரிச்சு என்னைக்காச்சும் உங்களை பார்த்து டே தாடா காப்பி. நீ ஓம் புருஷன் பார்த்து சொல்லு, நான் அடுத்த புருஷன். யார் புருஷனா இருந்தா எங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். பொண்டாட்டி அப்படிலாம் திட்டாதீங்க. என்ன கட்டின பொண்டாட்டி நாங்க தான், புருஷன் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்புங்கிறத நீங்க என்னைக்குமே மறந்துடக்கூடாது. எப்படி என்ன எப்படி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம குறும்பலாப்பேரிலேருந்து தென்காசி வரைக்கும் நீங்கள் மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக இங்கேருந்து 2 வீலரில் போய் பாருங்களேன். அந்த இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி நிப்பாப்ல. உங்களை நிப்பாட்டி உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஏன் ஹெல்மெட் போடல, ஏன் மாஸ்க் போடல, 1008 கேள்வி கேட்பாங்க. அதுவே கல்யாணத்துக்கு பிறகு கட்டின பொண்டாட்டி எங்களை பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போங்க, நம்ம பின்னாடி உட்காந்து போனாக்கா எந்த போலீஸ்காரங்களாவது மறைச்சிருக்காங்களாக்கா, போங்க 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 போங்கம்மாங்க. நம்ம தானங்க பாதுகாப்பு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நான் என்ன சொல்லலா, உண்மைதான். இப்போ பைக்கில் போகும்போது ஆண்கள் தனியாக போனால் கேட்பாங்க, பசங்க வேகமாக போனால் கேட்பாங்க. ஆனால் மனைவியை உட்கார வச்சுட்டு போனால் போலீஸ்காரன் கேட்க மாட்டாங்க. நானும் அந்த போலீஸ்கார அண்ணன்ட்ட கேட்டேன், ஏங்க இப்போ தனியாக வரும்போது பிடிக்க மாட்டீங்களே, பொண்டாட்டியோட வரும்போது பிடிக்க மாட்டீங்களே, தனியாக வந்தால் பிடிக்கிறீங்களான்னு. ஏன் பொண்டாட்டியோட வரும்போது பிடிக்கல தெரியுமா? அப்போ தான் அவர் சொன்னார், அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு போகிறான் தம்பி, நம்ம ஏன் தனியாக கூட்டு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, அது இப்படி பிடிச்சிட்டு போவோம், புறம்போக்கு நிலத்தை வளைச்சு பிடிச்ச மாதிரியே. அன்பு பண்பு பாசம்லாம் கிடையாது. மாமனை உளுந்தால் 2 பேரும் விழுவணும். அப்படிலாம் கிடையாதுன்னு நீங்க தான் பொண்டாட்டி எப்படி நினைப்பீங்க. நாங்களும் எப்படி தெரியுமா நினைப்போம், கட்டின புருஷன் அப்படி எங்க குழந்தை மாதிரி. இப்போ உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உங்க பொண்டாட்டி கல்யாணம் ஆயிடுச்சா? காலையில தான் தினத்தந்தியில் படித்தேன், ஒரு மெண்டல் கீழ்ப்பாக்கத்துல இருந்து தப்பிச்சிருச்சுன்னு. நான் நினைக்கிறேன் இதான் அண்ணன் தங்கராஜ் வண்டியை ஏற்பாடு பண்ணி அனுப்பி விட்டுருவோம். அண்ணன் காரைக்கால்ல இருந்து வரேன், எனக்கு தெரியாது. உங்க பொண்டாட்டி கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மா எனக்கு கல்யாணம் ஆனா என் பொண்டாட்டி கூட ஆமா, எங்க மாமியார் கூட ஆமா. உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆச்சு? 10/10/2008. உங்க பொண்டாட்டிக்கு பிப்ரவரி 31. மோரையா பாரு ஏமா, எனக்கு அந்த அக்கா பாரு இந்த ஜோக்குக்கு கிளம்பிடுச்சு. போதும்டா அவங்க பட்டிமன்றம். உட்காருங்க. 10/10/2008. ஒரே நாள்ல கல்யாணம் ஆச்சு. ஒரே நாள்ல தான். பாரவழித்தா எவ்வளவு வயசுங்க? எந்த மண்டபத்துல நடந்துச்சு? சக்தி வேலனார் திருமண மண்டபம். அவங்களுக்கு சண்முக மீனாட்சில. எனக்கு யார கல்யாணம் பண்றதோ என் மனைவிக்கு ஆகும். சரி ஏதோ பச்சை பிள்ளைன்னு ஏமாத்துறீங்க. இப்ப கேக்குறேன், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு பொண்ணு. உங்க பொண்டாட்டிக்கு 10 பையன். என்ன சொத்து கணக்கான? எனக்கு ஒரு பொண்ணுடா, என் பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணுதாயா. ஓ உங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு மொத்தம் 2ஆ? கணக்கு சரி. கன்ஃபார்ம் பண்றேன், இது லூசு தான். குற்றாலத்துல குளிக்க வச்சு என்ன யோசிச்சு சொல்றது? இல்ல மறந்துருப்பீங்க. என்ன மறந்துருப்பனா? டெய்லி பட்டிமன்றம் சுத்துறீங்க. அம்மா அப்படி எல்லாம் சொல்லாத, நான் போகல, நீ தான் நாளைக்கு போற. அதனால வந்து உண்மையாவே சொல்றேங்க, இது லூசு தான். எப்ப எனக்கு ஒண்ணுன்னா என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுதாமா. ஏங்க எவ்வளவு அழகா மக்கள்லாம் பாருங்க, சிரிச்ச முகமா சீதைவி தரமா உட்காந்துருக்காங்க. பத்திரகாளி மனுக்கு ஒரு திருவிழா எடுத்து உங்களையும் நடுவரா இங்க உட்கார வச்சிருக்காங்களே. இவங்க முன்னாடி போய் சொல்றீங்களே, குடுக்குற காசு உடம்புல ஒட்டுமா? ஏன் நான் எனக்கு மட்டும் தான் ஒட்டுமா, உங்களுக்கு எல்லாம் ஒட்டாது? எங்களுக்கெல்லாம் ஒட்டும். நாங்க உண்மையை தான் பேசுறோம். என்ன உண்மையா பேசுறீங்க? நடுவர் சொல்றதுல பாதி உண்மை பாதி பொய்யுங்க. இவருக்கு தாங்க ஒரு புள்ள, அவர் பொண்டாட்டிக்கு 2 பிள்ளைங்க. நீ ஏன்டா ஷாக் ஆகுற? அதுக்கு ஏண்டா எஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா கர்ணா, பஞ்சகன் கண்ணன். ஏண்டா நீ அந்த மாதிரி பாட்டு போடுற? தங்கச்சி உட்காரு தங்கச்சி. பட்டிமன்றம் வராதீங்கன்னு சொன்னீங்க, ஏன்டா அவர் குடும்பத்துல கும்மி அடிக்கிற? ஏமா அப்படி பாடத்தை வாங்குற? ஏங்க ஏன் இப்படி பதட்ட போறீங்க? தண்ணி எடுத்து குடிங்க. சும்மா பதட்டப்பட்டுட்டு. ஏக்கா நான் சொல்றது சரியா இருந்தா கை தட்டுங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு ஒண்ணு, உங்க பொண்டாட்டிக்கு 2ன்னு சொன்னேன். கல்யாணமான பெண்கள் எல்லாமே நாங்க முதல் புருஷன், சாரி முதல் குழந்தையா நினைக்கிறது. முதல் புருஷனா? என்ன உளறது வேற மாதிரி உளற? நாங்க எங்களோட முதல் குழந்தையா நினைக்கிறதே மடியில தவளக்கூடிய எங்க புருஷன் உங்களை தாங்க. அதனால தாங்க உங்களோட சேர்த்து உங்க பொண்டாட்டிக்கு 2 புள்ளன்னு சொன்னேன். நான் தான் முதல் குழந்தையா என் பொண்டாட்டிக்கு? மடியில தவழ்ந்த முதல் குழந்தை. தவழ்ந்திருக்கேன்.
ஏன் என் பொட்டாட்டி மடியில் தவிர்த்தா என்னங்க தப்பு? ஒரு தப்பும் கிடையாது. மனைவி என்ன செஞ்சாலும் ரசிக்க கத்துக்கங்க. சும்மா காசுதான் 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 பேசாதீங்க. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எங்களுக்கு சமைக்க தெரியல அப்படின்னா கூட அதை வந்து குறை சொல்லாதீங்க. நேத்து கூட பாருங்களேன், எங்க வீட்டுல நேத்து நிகழ்ச்சி கேன்சல் ஆயிடுச்சுன்னா மழை பெஞ்சு காரைக்கால் நேத்து சோன்னு மழைக்கா நிகழ்ச்சி இருந்துச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. நானும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டேன். என் மாமியார் மாமனார் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டாங்க. நல்ல சந்தர்ப்பம். ஏன் இல்ல மாமியார் மாமியார் இல்ல, நல்ல சந்தர்ப்பம். என் பையனை எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. அருமையான சந்தர்ப்பம். நீங்க இருங்க, எனக்கு புரியல. சோன்னு மழைக்கா கரண்ட் ஜன்னல்லாம் சாத்திட்டீங்களா? சோன்னு மழை வேற. ஏன்னு இல்ல ஜன்னல் சாத்திங்க, மழை தண்ணி உள்ள வந்துருமா? அதெல்லாம் அவர் சாத்திட்டார் அப்பவே. அப்பவே சாத்திட்டா உஷாரா இருந்திருக்காப்ல. ஒரே இருட்டுன ஒரு இருட்டு, கரண்ட் வேற இல்லையா? ஆமா. அறிவியா? என் வீட்டுக்கார் மட்டும்தான் வீட்டுல இருந்தாரா? ஏன்டா எட்டி பாக்குறேன் இங்க? நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் மேடும் வாழும். நல்லா காஞ்சிடுச்சு. அங்கதான் மழை பெஞ்சிச்சு, அப்புறம் நல்லா காயிருது. இல்ல போயிட்டு சரி, பக்கத்துல நிலா காய்தான்னு பார்த்துருக்கேன். நீ அடிக்காத, நீங்க பாரு அடுத்த வீட்டுல எங்க நிலா காயுதுன்னே பாரு. அவன் முன்னாடி உன்னை துரத்தி விடுது. என் வீட்டுக்கார என் முகத்தை பார்த்து, உன் முகத்தை பார்த்து, என் கண்ணை பார்த்து, கண்ணை பார்த்து, என் மூக்கோடு மூக்க பார்த்து, மூக்கோடு அடிக்குது குளிரு குளிர் அடிக்குது, மழை பெய்யுது இல்ல? என் வீட்டுக்கு போனா நீ பாட்டு போடு, நான் எந்திரிச்சா மட்டும் அப்படியே பிந்த பாட்டு போடு. என் மூக்கோட மூக்கு பார்த்து, என் கண்ணோட கண்கள் பார்த்து. அதான் மூஞ்ச பார்த்தா தெரியாதா சனியனை? தனித்தனியா பார்த்தாராம். என்கிட்ட ஒண்ணு கேட்டாருன்னு. என்ன கேட்டாரு? ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். உன் குடும்பத்தை இன்னைக்கு நாரடிச்சுட்டான். என் வீட்டுக்காரன் ஒண்ணு கேட்டாரு. என்ன கேட்டாரு? உன் கையால ஒரு காஃபி கொடுத்தாங்கன்னு. காபி கேட்டுக்காரா? இதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப். நானும் மாமா கேட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு போய் அவசர அவசரமா ஒரு காஃபி போடுறது கிச்சனுக்கு போனேன்க்கா. ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. ஏன்? ஆனா உண்மையிலே நான் சூப்பரா காஃபி போடுவேன். எனக்கு காஃபி போட தெரியாதா? தெரியுமா தெரியாதான்னு கர்மம் எங்களுக்கு என்ன தெரியும்? உன் புருஷன் போடுறதானே அவ்வளோ கஷ்டமாக்கா? அடுப்புல பாலை வச்சு கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டா காஃபி எடுப்பது பெரிய கம்பஸ். அந்த முன்னாடி உட்காந்துக்கிற குழந்தை அது காரிட்டு துப்புது ஒண்ணா. அப்பதானே பிரவுன் கலர்ல வரும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுல நானும் ஒரு காஃபியை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து வச்சேன்க்கா. என் கிரகம் பாருங்க கரண்ட் இல்லைன்னு சொன்னல, அந்த ஜீனியில ஒரு ஈ கடந்திருக்கு போல இருக்கு, தெரியல. அது அந்த காஃபில மிக்ஸ் ஆகி வந்துருச்சுன்னு. இப்ப அண்ணி உங்களுக்கு காஃபி கொடுத்தா அதுல ஈ கடந்துச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் திட்டுவேன். அப்படியா? அறிவருக்கா சனியை நான் ஒரு காப்பியா கூட ஒழுங்கா போட மாட்டேன், மூஞ்சில கண்ணை எங்க இருக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன் பொண்டாட்டியா? அவன் ஊரா முன்னாடி அப்படிலாம் திட்டக்கூடாது. அப்படிலாம் திட்டினாக்க குடும்பத்துல சந்தோஷம் வருமா? அப்படிலாம் திட்டக்கூடாது. குடும்பத்துல சந்தோஷம் வரணும்னா என் ஹஸ்பண்ட ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன பண்ணாரு? அவரும் திட்டிடுவாருன்னு நினைச்சு போனேங்க. நான் ஏன் ஃபாலோ பண்றேன்? சரி விடு. அவர் காஃபியும் பத்தாரு, ஈயும் பத்தாரு, எண்ணெயும் பத்தாரு. ஈன்னு பார்த்துப்பாரு. காஃபியும் பத்தாரு, ஈயும் பத்தாரு, எண்ணெயும் பத்தாரு. இல்ல நீ கேள, காஃபியும் பத்தாரு, ஈயும் பத்தாரு, எண்ணெயும் பத்தாரு. ஏன் அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, போய் கேட்டு வாயா. 1000 பேரில எடியில் நீ கேக்குறீங்க. அவன் கேட்க ரெடியா தான் இருக்கிறான். மென்னு முழுங்கிடுவோம் அகௌண்டா மாதிரி வாயை திறக்கிற. சரி கேளு. சரி சொல்லு. காஃபியும் பத்தாரு, ஈயும் பத்தாரு, எண்ணெயும் பத்தாரு. உன் அழகில் நான் தான் மயங்கிறேன் எழுத ஈ கூட மயங்கியதே அப்படின்னு சொன்னாரு. இங்க பாரு, உன் மூஞ்சியை பார்க்க முடியாம ஈ தற்கொலை பண்ணி செத்துருக்கு. நல்ல வேலை ஈ விழுந்தது. அதே பள்ளி விழுந்துதான் உங்க வீட்டுக்காரே மயங்கிருப்பாரு. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், நானும் பட்டுப்பட எல்லாம் கட்டணும். அப்படிலாம் கிடையாதுங்க. மனைவி என்ன செஞ்சாலும் ரசிக்கணும். நான் இங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னா கூட என் பொண்டாட்டி மேடையில பேசி களைச்சு போய் வருவாள். அப்படியே ஒரு தூதுவளையை பறிச்சு ஒரு ரசம் வச்சு, அந்த பாசம்ங்கிறது குடும்பத்துல இருக்கணுங்க. தூதுவளையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா.
தொண்டையில தான் நினைச்சி நானும் கூட பேச போற மணிக்கணக்கா துண்டாமணி வேலைக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். அடமுத்து எனக்கு இருக்கு மொத்தமும் எளிய முறையிடலாமோ எத்தனை நாள் இப்படி நான் எங்கிறது துதுவலையில அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. அதாவது நீ இப்படி சொல்ல நிறைவு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க உறவுகள்ன்றது முக்கியத்துவம் வந்து எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? அதாவது கணவன் மனைவி ஆவதுங்கிறது எளிதுங்க. கணவன் மனைவி ஆவது எளிது, கணவன் மனைவியா வாழ்வது தாங்க பெரிது. அந்த மனைவியினுடைய அருமை அந்த கணவனுக்கெல்லாம் எப்ப தெரியுமா தெரியும்? அந்த மனைவிங்கிறவங்க இல்லாதப்ப தாங்க தெரியும். ஏதோ ஒரு இதுல மனைவிங்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுப்போமே, அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க புது மாப்பிள்ளை ஆயிடுவீங்க. அப்படி தப்பா பேசாதமா. ஒரு வருஷத்துல வந்து நாங்க இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிப்போமா? அப்படிலாம் தப்பா பேசாது. 16 முடிஞ்சதுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். அப்பதான் ஒரு வருஷத்துல செட் ஆகும். ஏங்க உண்மைதானங்க. பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா உடனே இன்னொரு பொண்டாட்டியை கட்டி கூப்பிட்டு வருவாங்க. அதுலயும் நம்ம ஆண்களை கவனிச்சு பாருங்களேங்க. அந்த 2வது பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல மூத்த சம்சாரத்தோட போட்டோ மாட்டிருக்கும். நம்மான்னு சொல்லுவாப்ல, சரசு இதாம உங்க அக்காவை நல்லா தொட்டு கும்பிட்டுக்க சாமி, அது லூஸ் மாதிரி தொட்டு கும்பிட்டுக்கும். இதெல்லாம் உங்க அக்கா போட்ட துணிமணிமா, இனிமே உன் துணிமணி நினைச்சு நீனே வச்சுக்க. இதெல்லாம் உன் அக்கா போட்ட நகை நட்டுமா, அதையும் நீனே வச்சுக்க. இது உன் அக்கா பேத்த புள்ள குட்டி தங்கம், இனிமே உன் புள்ள குட்டியை நினைச்சு நீ தான் வளர்க்கணும் சொல்றீங்கல்லங்க. அதே இப்படி தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஒரு வார்த்தைக்கு இப்படி யோசிச்சு பாருங்களேன். கணவன் ஒருத்தர் தவறி போய் நாங்களும் இன்னொருத்தனை கட்டி கூட்டிட்டு வந்து, டே ராமசாமி இதாண்டா நொண்ணை தொட்டு கும்பிட்டுக்க, இது நொன்னம் போட்ட செருப்புடா, இனிமே உன்னோட செருப்பா நினைச்சு நீனே வச்சுக்க. இது நொன்னம் போட்ட இத்து பொண்ணு 100 ஆயிரடா, அதையும் நீனே மாட்டிக்க. இது நொண்ணுக்கு நான் பெத்த 2 புள்ள குட்டி தங்கம், இனிமே உன் புள்ள குட்டியை நினைச்சு நீ தான் வளர்க்கணும் சொன்னா ஏத்துப்பீங்களா? இந்த சமூகம் ஏத்துக்குமாங்க? மனைவி தவறிட்டா இன்னொரு மனைவியை தேடி போறது ஏன் நீங்க? எனக்கா மனைவி இல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. புருஷன் ஒருத்தர் தவறிட்டாலும் ஏன் புருஷன் தவறி போனா கூட பரவாயில்ல, 10 பிள்ளைங்க பெற்றிருந்தா கூட 10 பாத்திரம் தேய்ச்சாவது ஒரு குடும்பத்தையும் குழந்தையும் காப்பாற்றக்கூடிய திராணியும் தெம்பு எங்க பெண்களுக்கு இருக்குன்னு சொன்னாக்கா, புருஷன் வெளிநாட்டில் இருந்தா கூட என் புருஷனோட என்னால அணைப்பில் வாழாவிட்டாலும் அலைபேசியின் இணைப்பில் வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பாசத்தோட வாழணும். பாசம் பெருசு கிடையாது, காசு தான் பெருசுன்னு பெண்கள் கொஞ்சம் கண்ணியம் தவறினாங்கன்னு வச்சுக்கோமே. ஆண்கள் நீங்க எல்லாம் தோல்ல போடக்கூடிய துண்டை தூக்கி நீங்க தலையில தான் போடணுங்க. ஆண்கள் கூட கௌரவமா ஒரு தெருவுல வரணும் அப்படின்னாக்கா நீங்க பெண்கள் எல்லாமே வீட்டுல உள்ள பெண்கள் அந்த குறவை மேல பாசமா இருக்கணுங்க. அதனால தான் கண்ணதாசன் சொல்லுவான், ஆழம் விடுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன வேறென்ன நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாது இருப்பேன்னு சொன்னாக்கா, இந்த கொரோனா நேரத்தில் கூட பாருங்க ஆண்கள் யாருமே வேலைக்கு போகல. ஆனா எங்க பெண்கள் எல்லாமே சிறுவாடு சேர்த்து வச்ச காசை வச்சு அந்த ஒவ்வொரு குடும்பமும் 3 வேளை சாப்பிட்டுச்சுன்னு சொன்னாக்கா, அந்த இடத்துல கூட பாருங்க எங்க நாடார் ஆண்கள் எங்க அண்ணாச்சி எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, காசு இல்லைன்னா கூட பரவாயில்லங்க நம்ம கடையில ஜாமா வாங்கிட்டு போய் நீங்க வீட்டுல சோறு போகுங்கன்னு சொல்ற அந்த ஒரு பக்குவம் ஊருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னாங்க 10 அண்ணாச்சி கடை இருக்குங்க. அந்த ஒரு மனித நேயம் கூட எங்க நாடார் இடத்துல உள்ள எங்க அண்ணாச்சிக்கெல்லாம் இருக்குன்னு சொன்னாக்கா வீட்டுல உள்ள பெண்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணுங்க. இப்படி சொல்லி முடிவு சார். உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள்ட்ட ஒரு 500 ரூபாவோ ஒரு 200 ரூபாவோ 1000 ரூபாவோ இருக்குன்னு வச்சுப்போமே, அது வந்து கிழிஞ்சு போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நோட்டை கொண்டு போய் கொடுத்து பேங்க்ல மாத்திடுவேன். மாத்துவீங்கல்ல? அதாவது பாருங்க, ஒரு காசு வச்சிருக்கக்கூடிய ஒரு பேப்பர்ல உள்ள அச்சிட்ட ஒரு காகிதம் வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா கொண்டு போய் கொடுத்துட்டு வேற மாத்துறீங்களே. எந்த தாயாவது எனக்கு பிறந்த குழந்தை ஊனமா பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் எங்கேயாவது கொடுத்துட்டு மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காளாங்க? இல்லவே இல்லை. குழந்தை ஊனமா பிறந்திருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி வச்சு அந்த குழந்தைய வச்சு காப்பாத்துவோம் முடிவு எங்க தாய்மார்கள் எடுக்கிறாங்க. ஒரு
குடும்பம் எடுக்குதுன்னு சொன்னாக்கா என்னைக்குமே இந்த காசு பணம் எங்களுக்கு பெருசு கிடையாதுங்க. என்னைக்குமே மனிதன் உணர வேண்டியது சொத்து பத்து தான், பாசத்தின் அருமைதான் 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 சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க. எல்லா குடும்பமும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்ம முக்கிய நன்றி வணக்கம். அருமை 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 வெகு சிறப்பாக பேசி இந்த சபையை கலகலப்பூட்டி அதே நேரத்தில் தான் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொன்ன காரைக்கால் யோகதர்ஷினி அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து நீங்கள் பாராட்டலாம். உண்மைதானங்க, 10 பிள்ளை பிறந்தாலும் 10 பாத்திரம் தேய்ச்சி அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடியது பெண் தானங்க.